அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமுன் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال كلا إن معي ربي سيهدين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة الذي قبل. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹுக்கு உரித்தாகுமாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக பாக்கியமான ஜும்மாத் மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நோயில்லாத வாழ்க்கையையும் கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்களில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தையும், அந்த கலிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும், இறுதி தருவாய் நேரத்தில் கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், சங்கைக்குரிய 4 மாதங்கள் என்று 4 மாதங்களை புனிதமான மாதமாக, சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதில் ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நாள் மிகவும் சிறப்புக்குரிய, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாளாக கருதப்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். மக்காவிலே இருந்த பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு வைத்தார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து போகிறார்கள். அங்கே யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்க்கிறார்கள். ஏன் யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று விசாரிக்கிற பொழுது யூதர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அலீம், இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நாளில்தான் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூசா கௌமஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்டார்கள். மேலும் சொன்னார்கள், வ அக்ரக ஃபிர்அவுன கௌமஹு, ஃபிர்அவுனும் அவருடைய கூட்டத்தாரும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஃபசாமஹு மூசா ஷுக்ரா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தார்கள். நஹ்னு லிஸௌமஹு, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபநஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட எங்களுக்கு தான் மூசா அதிகம் உரிமை படைத்தவர்கள். காரணம், மூசாவும் ஒரு நபி, நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நபி. எனவே அவர்களுக்கு, உங்களை விட நாங்கள் தான் அவர்களுக்கு உரிமை படைத்தவர்கள். எனவே சஹாபாக்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். அவர்களும் நோன்பு வைத்தார்கள். இது ஆஷுரா நோன்பு என்பது ஆரம்ப காலத்தில் ஃபர்லான நோன்பாக இருந்துச்சு. ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக ஆஷுரா நோன்பு தான் ஃபர்லான கட்டாயமான நோன்பாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலத்திலே இந்த முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைத்த நிலையில்தான் அந்த மக்காவினுடைய திரை, கிஸ்வா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய அந்த திரைகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருந்தது.
பின்னால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்பாக மாற்றினார்கள். மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தருவாயிலே சொன்னார்கள், முஹாலஃபத்துல் யஹூத, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் பிறை 10 அன்று ஆஷுரா நாள் அன்று மட்டும் நோன்பு நோக்கிறார்கள். நீங்கள் முன்னாளுடைய 9ஐயும் நீங்கள் சேர்த்து, தாசுஆவுடைய நாளையும் சேர்த்து, ஆஷுராவுடைய நாளையும் சேர்த்து யூதர்களுக்கு மாற்றம் செய்து 2 நோன்புகளை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களால் முடியவில்லை என்றால், உங்களுக்கு 9வது நாளன்று நோன்பு நோக்க முடியவில்லை என்றால், சூழ்நிலை இல்லை என்றால் 10, 11 நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாளிலே நாம் நோன்பு நோக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அது முடியாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை, இந்த 2 நாட்களிலே நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. மேலும் இந்த ஆஷுரா நாள் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோக்க சொன்னார்கள். மட்டுமல்ல, நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடைய முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். சியாமு யௌமி ஆஷுரா, யார் ஆஷுரா நாளன்று நோன்பு வைக்கிறார்களோ, அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு, ஒரு வருடத்தின் முன்னால் செய்த ஒரு வருடத்திற்கு பாவத்தினுடைய பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சரி, இந்த ஆஷுரா நோன்புல ஆஷுராவுடைய நாளிலே என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது? இமாம்கள் தஃப்சீர்களிலே குறிப்பிடுவது போல, இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. உலகத்தில் முதல்ல பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். குர்ஆனிலே நமக்கு வரலாறு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடக்கூடாத பழத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் சாப்பிட்டார்கள், உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் தான், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பல நாட்களாக அல்லாஹு தஆலாவிடத்திலே தௌபா தேடி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். இந்த நாளில்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலையிலே ஒதுங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று பதிவு செய்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரிந்தது தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் கடுமையான தொல்லை தந்தபோது அல்லாஹ் ஒரு கப்பலை செய்ய சொன்னான். ஒரு கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அந்த கப்பலிலே யாரெல்லாம் முஸ்லிம்களோ அவர்களை மட்டும் ஏற்றிக்கொள்ள சொன்னான். அதே போல விலங்குகளினுடைய 2 பாலினத்தையும் ஏற்றிக்கொள்ள சொன்னான். ஆடு என்றால் ஆண் ஆடு, பெண் ஆடு, சிங்கம் என்றால் ஆண் சிங்கம், பெண் சிங்கம், இப்படி எல்லா விலங்குகளையும் அல்லாஹ் தஆலா அந்த கப்பலிலே ஏற்றிக்கொள்ள சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கப்பலிலே ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பிரளயம் வந்தது. மிக மோசமான ஒரு மழை ஏற்பட்டது. அந்த மலையிலே அந்த ஊரிலே வாழ்ந்த எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கௌமுகளும் அவர்களுடைய கூட்டத்தார்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டு கரை ஒதுங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று பதிவு செய்கிறார். அதே போன்று இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு அசாக்கிரிலே சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட போது நெருப்பு அவர்களை தீண்டாமல் இருந்ததல்லவா, அது இந்த நாள் தான் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல்னா யார் கூனி பர்தவ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக மாறிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியானதாக மாறிவிடு. அன்றைக்கு இருந்த நம்ரூத் என்ற கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த நம்ரூத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பேரடியாக
மிக பிரம்மாண்டமான நெருப்பையும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தது இந்த ஆஷுராவுடைய நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். மேலும் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விளையாடுவதற்கு அழைத்து செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறு வயது விளையாடுவதற்காக வேண்டி போறார்கள். காட்டு பகுதியிலே போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே தள்ளிவிடுகிறார். கிணற்றில் தள்ளிவிட்டு சில நாட்கள், சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே மீண்டும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இருண்ட கிணற்றிலிருந்து மேலே எழுப்பப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்தார்கள். ஒரு தவறு செய்ததன் காரணமாக, அவர்கள் அவசரப்பட்டு செய்த ஒரு தவறின் காரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மீனுடைய வயிற்றிலே ஆக்கி வைத்தான். மீனுடைய வயிற்றிலே இருந்து கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்களாக அல்லாஹுவை அழைத்தார்கள். ஃபனாதா ஃபித்துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன், பரிசுத்தமானவன். நான் பாவம் செய்பவனாக இருக்கிறேன், நான் அநீதம் செய்பவனாக ஆகிவிட்டேன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த பாவத்தை மன்னித்து இந்த மீனுடைய வயிற்றிலிருந்து என்னை வெளியேற்றிவிடு என்று பல நாட்களாக தியானம் செய்தார்கள், திக்ர் செய்தார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. இதே மாதிரி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தாங்கி வரக்கூடியதுதான் இந்த ஆஷுராவுடைய நாள். அதையும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது ஒரு கஷ்டமான செய்தி என்றாலும், அது மிகவும் உண்மையான அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை தந்தாலும், அந்த நாளிலே கவலையை வெளிப்படுத்தும் விதமான சில செயல்பாடுகள் இன்றைக்கு சமூகத்தில் அரங்கேறுகிறது. பார்க்கிறோம், முஸ்லிம்களிலே ஷியா பிரிவினர்கள் இந்த நாளை ஒரு புனிதமான, ஒரு துக்கமான ஒரு நாளாக அனுஷ்டித்து, இந்த நாளை ஒரு துக்கமான நாளாக கருதி கொண்டு தங்களுடைய மேனிகளை கீறி கிழித்து கொண்டுவது, முகத்திலே அடித்து கொள்வது, நெஞ்சிலே அடித்து கொள்வது, நெருப்பிலே நடப்பது என்று பல்வேறு மோசமான, இஸ்லாத்திற்கு துளி அளவு கூட சம்பந்தம் இல்லாத செயல்பாடுகளை செய்கிறார். அதில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களும் கூட செய்கிறார். இன்னைக்கு கேரளாவில் சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. கேரளாவில் உள்ள சில நபர்கள், அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர்கள், அவர்கள் தீ மிதிக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் வராத கொள்கை ஷியா மட்டும்தான். மற்ற எல்லா கொள்கையும் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. வஹாபிச கொள்கையில் இருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கொள்கைகள், இப்படி இமாம்களை மறுக்கக்கூடிய கொள்கைகள், இப்படி எல்லா கொள்கையும் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆனால் ஷியா மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. திருச்சியில் மிக முக்கியமான ஒரு இடம், நாங்கள் வசித்த ஒரு இடம். அந்த இடத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 1000 வருடங்கள் பழமையான ஒரு மஸ்ஜிது. அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த மஹல்லா வாசிகள் எல்லோரும் அந்த ஆஷுராவுடைய 10வது நாளிலே தீ மிதிப்பது, தங்களை தாங்களே தாக்கிக் கொள்வது, முகத்திலே அடித்து கொண்டு அழுவது போன்ற செயல்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கும் செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் யோசிக்கிறோம். ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது கவலை என்றாலும், அது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால், யார் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார்களோ, யார் மோசமான ஆட்சிகளை செய்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்களை எதிர்த்து நின்று உயிரே போனாலும் பரவாயில்லை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று நம்முடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னோடியாக எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம், அஹ்லுல் பைத்துகளை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களிலே ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை எதிர்க்க வேண்டும்.
ஏன் இப்படி செய்கிறீங்க? இது இஸ்லாமில் எந்த இடத்துல வருது? குர்ஆனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறா? ஹதீஸில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறா? வரலாற்றில் எந்த இடத்துல எந்த சஹாபிகள் இதை செய்து காட்டினார்கள்? எந்த இமாம்கள் இதை ஆதரித்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் நாம் எழுப்புகிற பொழுதுதான் இது போன்ற அர்த்தமற்ற செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து விலகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாளில்தான், குறிப்பாக இந்த நாளினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்று, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் எல்லாம் தெரிந்த செய்திதான். ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், எனக்கு தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கிறது என்று ஆணவத்திலே சுத்தி கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு ஆணவம் என்றால், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புகளுக்கெல்லாம் கடவுள்களுக்கெல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய கடவுளையும் விட நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னான். அவ்வளவு ஆணவம். இந்த ஆணவத்தை அடக்கும் விதமாக தான் அல்லாஹு தஆலா இந்த ஆஷுரா நாளிலே ஃபிரௌனை தண்ணீரிலே மூழ்கடித்தான், கடலிலே வைத்து மூழ்கடித்தான். அந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னா, தான் ஆதிக்கமானவன், நான் தான் பெரிய ஆள், உலகத்திலே நான் தான் பெரிய ஆள், என் கண்ட்ரோலில் தான் உலகம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்னு ஒரு கோமாளி இருக்கிறான். அவன் இந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் அள்ளி விடுகிறான். அதே மாதிரி இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு எல்லா விதமான ஆதரவுகளையும் தெரிவிக்கிறான். ஃபிரௌனை நாங்கள் பாடமாக காட்டுகிறோம். ஃபிரௌன் உங்களை விட மிக மோசமான ஆதிக்கவாதியாக இருந்தான். ஃபிரௌன் மிகப்பெரிய ஆட்சியை வைத்திருந்தான். அவன் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்தான். பல மக்களை துன்புறுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று பல குழந்தைகளை கொன்றான். இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களுடைய குழந்தைகளை கொன்றார்களோ அதே போன்று அன்னைக்கு பல்லாயிரம் மக்களை கொலை செய்தான். ஆனால் அல்லாஹ் ஏற்படுத்திய இழிவான அழிவு என்னவென்றால், அவனுடைய உடலை மண்ணு கூட சாப்பிடல. இன்னைக்கு எகிப்தில் ஃபிரௌனுடைய உடல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக ஃபிரௌனுடைய உடல் இன்னைக்கும் இருக்கிறது. யாரெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார்களோ அவனுடைய நிலைமை ஃபிரௌனை போன்றுதான் இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே இந்த நாளிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, இந்த ஆஷுரா நாளிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த ஆஷுரா நாளிலே நாம் அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும். அதே போன்று இந்த ஆஷுரா நாளில்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். எனவே அதிகமாக இந்த நாளிலே நாம் அல்லாஹ் நோன்பு மட்டும் வைக்கிறது இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நம்ம கடந்த காலத்தில் செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம் பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும். எனவே இந்த ஆஷுரா நாளிலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிருந்து காத்தானோ, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலிருந்து காப்பாற்றினோனோ, அதே போன்று நம்முடைய சமுதாயத்தையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களையும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகமாக இந்த நாளிலே அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாகவும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற வாக்கியத்தை அதிகம் போதக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ஆஷுரா நாளை அடைந்து அந்த நாளிலே இறக்கப்படக்கூடிய அனைத்து விதமான பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் அல்லாஹ் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆஷுரா நாளினுடைய அனைத்து விதமான அமல்களிலேயும் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக. இறுதி தருவாய் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.